Hello everyone, I am Dr. Abdul Hakim Basha. Newer Lefter கம்பெனில பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டிமேக்ஸ் ஸ்ப்ரே. இந்த டிமேக்ஸ் வந்து த்ரீ கைண்ட் ஆஃப் சால்ட்ல சேர்ந்தது. த்ரீ கைண்ட் ஆஃப் சால்ட்ல வந்து ஒன்னு வந்து சோடியம் குளோரைடு சொல்லக்கூடிய சால்ட், கடல் சால்ட், அடுத்து வந்து ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய பாறை உப்பு, ஹை சால்ட்னு சொல்லக்கூடிய வானத்திலிருந்து இறங்கக்கூடிய ஒரு சால்ட். இந்த மூணு வகையான சால்ட்டை சேர்ந்ததுதான் இந்த டிமேக்ஸ் ஸ்ப்ரே. இதுக்கு வந்து மூணு விதமான குவாலிட்டி இருக்கு. என்ன குவாலிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பாடியில வந்து பெனிட்ரேட் ஆகும், அதாவது ஊடுருவும். பாடியில மட்டும் இல்ல, ஒரு பிளாஸ்டிக்கா, ஒரு கண்ணாடி பாட்டில, இல்ல ஒரு இரும்ப, எதை வேண்டாலும் அது என்ன செய்யும்னா பெனிட்ரேட் ஆகும், ஊடுருவும். ரெண்டாவது குவாலிட்டி, இது உள்ள போகும்போது ஒரு எனர்ஜியா தான் போகும், ஒரு சால்ட்டாவோ வாட்டராவோ போகாது, அது ஒரு எனர்ஜியா தான் உள்ள ஊடுருவும். மூணாவது குவாலிட்டி, அது செல்களை வந்து புதுப்பிக்குது. அதாவது கெட்ட செல்கள் இருந்தா அது எந்த வடிவத்துல இருந்தாலும் அது வந்து அழிக்குது. கெட்ட செல்களா இருந்தாலும் சரி, கெட்ட இதா இருந்தாலும் சரி, அதை வந்து முழுமையா என்ன செய்யணும்னா அழிக்கும். சோ இதுதான் டிமேக்ஸ் உடைய குவாலிட்டி அண்ட் கண்டென்ட். டிமேக்ஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்றதுல ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி தெளிவா சொல்றேன், அப்பதான் நீங்க அதை சரியா பயன்படுத்த முடியும். சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அதை வந்து அசுத்தமான இடங்கள்ல பயன்படுத்தாதீங்க. உதாரணமா பாத்ரூம், கிச்சன், திறந்த வெளி, இந்த மாதிரி இடங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கண்டிஷன், எங்கெல்லாம் உங்களுக்கு சுத்தமான இடம், உதாரணமா வீடுனா ஹாலு, பிரேயர் ரூம், ஸ்டடிஸ் ரூம், ஆபீஸ் ரூம், இந்த மாதிரி கிளீனான இடத்துல நீங்க அடிக்கலாம். மூணாவது கண்டிஷன், இப்ப இது சுத்தமான ரூம் அப்படின்னா அதுல அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேனு, ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டோர் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அடிக்கணும். நாலாவது கண்டிஷன், அதை வந்து 7 இன்ச்சு தூரத்துல வச்சு அடிக்கணும். 7 இன்ச்சுங்கிறது இப்படி கையை மடக்கி நீட்டா இது வந்து 1/2 அடி 6 இன்ச்சு. இங்க அடிக்க போறோம் அப்படின்னா அது 1/2 அடி 6 இன்ச்சு வச்சுட்டு 1 இன்ச்சு தள்ளி 7 இன்ச்சு தூரத்துல வச்சு இதை பயன்படுத்தணும். அஞ்சாவது கண்டிஷன் வந்துட்டு, அதை வந்து ஹேண்டில் பண்ற மெத்தட் முக்கியம். அதை வந்து ஒரு கையில பிடிச்சி அடிக்க கூடாது, அதை 2 கையில யூஸ் பண்ணணும். லெப்ட் கையில டைட்டா பிடிச்சிக்கணும் ஸ்ப்ரேய, ரைட் கையில கீழே வச்சுட்டு மேல கட்டவரோட கவுண்டரோட ஓரத்தை வைக்காம எஜ்ஜை வச்சு பேனா பிரஸ் பண்ற மாதிரி சாஃப்டா ஒரு பிரஸ் பண்ணணும், பென் பிரஸ் பண்ற மாதிரி, அது புகை மாதிரி வரும். இதுதான் அடிக்கணும். அஞ்சாவது கண்டிஷன். ஆறாவது கண்டிஷன், இது பாடியில எங்க அடிச்சாலும் ஆப்போசிட் அடிக்கணும். உதாரணமா இந்த சைடு அடிச்சா இந்த சைடு அடிக்கணும், இங்க அடிச்சா பின் பக்கம் அடிக்கணும். சோ அது மாதிரி 6. இந்த 6 கண்டிஷனை ப்ராப்பரா யார் பயன்படுத்துறீங்களோ 100% டிமேக்ஸ்ல என்ன பண்ணலாம்னா ரிசல்ட் எடுக்கலாம். தேங்க்யூ. டிமேக்ஸ் வந்து பெயினுக்கு யூஸ் பண்றத பத்தி சொல்றேன். டிமேக்ஸ் வந்துட்டு பாடியில இருக்கிற பெயின்களை சரி பண்றதுல சில பெயின்களை வந்து செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ்ல சரி பண்ணும். எந்தெந்த பெயின் அப்படின்னா, தலைவலி, ஒத்த தலைவலி, ஹெட் ஏக், மைக்ரேன், அப்புறம் பல்வலி, பல்கூச்சம், டூத் பெயின், சென்சிட்டிவ், இதுக்கெல்லாம் வந்து 7 இன்ச்சு தூரத்துல வச்சு ஆப்போசிட் ஸ்ப்ரே கொடுங்க. பல்வலி, பல்கூச்சம் வெளியில இருந்தே கொடுக்கலாம். 7 இன்ச்சு வச்சுட்டு ஸ்ப்ரே கொடுத்தா அது வேலை செய்யற நேரம் வந்து 7 செகண்ட். 7 செகண்ட் அது கரெக்ட் பண்ணிட்டு போகும். அதுல இருந்து தலைவலி குறையறத பார்க்கலாம். மேக்ஸிமம் 1 to 2 மினிட்ல ஹெட் ஏக், மைக்ரேன் கிளியர் ஆகும். இதுல ஒன்ஸ் மைக்ரேன் கிளியர் ஆனதுதான் நெவர் ரிகால், திரும்ப வராது. அது மாதிரி பல்வலி, பல்கூச்சம், நீங்க அடிச்சுட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சு வலிக்கிற பல்ல ஒரு ஹார்டான நட்ஸை வச்சு கடிக்கலாம். 0.1% கூட பெயின் இருக்காது. அது மாதிரி சென்சிட்டிவிட்டி, பல்கூச்சத்துக்கு நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு புளி இல்லைனாக்க எலுமிச்சம்பழம், லெமனார் டமரண்ட், அதை வச்சு நீங்க டைப் பண்ணலாம். 0.1%. இப்ப யார் வாயில வச்சாலும் அது பூசும். இது 0.1% கூட பூசாது. பர்மனண்டா உங்களுக்கு அந்த பல்கூச்சம் சரியாகும். அடுத்து பெண்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் வரக்கூடிய அப்டமன் பெயின், பேக் பெயின், ஒரு நாள் ஃபுல்லா இருப்பாங்க, வழியில இருப்பாங்க. ட்ரெஸ் மேலயோ இல்ல பேக் பேக்லயோ ஃப்ரண்ட்ல ஒரு 2 ஸ்ப்ரே, ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 ஸ்ப்ரே 7 இன்ச்ல வச்சு கொடுங்க. ஜஸ்ட் 7 செகண்ட் to 10 செகண்ட்ல அந்த பெயின் கிளியர் ஆகும். அடுத்து இன்னைக்கு சிசரியன் டெலிவரி, அனஸ்தீசியா கொடுக்கும்போது ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜெக்ஷன் பண்றாங்க. சோ அந்த பெயினுக்கு சொல்யூஷன் இல்ல. அந்த பெயினுக்கு வந்து பேக் பாடி ட்ரெஸ் மேல பின்னாடி ஒரு 4 ஸ்ப்ரே கொடுங்க, முன்னாடி ஒரு 2-3 ஸ்ப்ரே கொடுங்க. இந்த ஸ்ப்ரே கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவங்க குளிஞ்சு வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்க. பெயினே இருக்காது, கிளியர் ஆயிடும். அடுத்து ஏஜ்டு பீப்புள், அவங்களுக்கு வந்து குதிகால வலி இருக்கும், அதாவது இந்த ஏரியால மட்டும் ஒரு பெயின் இருக்கும். சோ அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அதுக்கு வந்து டிமேக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு அடிக்கணும். ஸ்டூல்ல, சேர்ல ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அந்த ஃபுட்டை 4 பக்கத்துல 7 இன்ச் வச்சு 2 ஸ்ப்ரே கொடுங்க. 2 மினிட்ஸ்ல அந்த பெயின் கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் டேல இருந்து அது ஃபார்ம் ஆகாது. சோ இதெல்லாம் செகண்ட் 7 மினிட்ஸ்ல சரி பண்ணும். இதை தாண்டி சில கிரானிக்கான பெயினும் சரி பண்ணும். எந்த பெயின்னா, சில பேருக்கு இருக்கக்கூடிய சர்விக்கல் ப்ராப்ளம், அதுல வந்து பெயின் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் நீங்க ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். பெயின் ரெடியூஸ் ஆச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணணும் ஸ்ப்ரே. இப்ப கிளியர் ஆச்சுன்னா அடிக்க வேண்டியது இல்ல, ரெடியூஸ் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 வேலை இல்ல 3 வேலை நீங்க அடிக்கலாம். அப்படி அடிக்கும் போது மினிமம் 1 டேல இருந்து 3 டேஸ்ல 100% சர்விக்கல் பெயின் கிளியர் ஆகி தலை வந்து ரொட்டேட் ஆகும். அது மாதிரி ஸ்பைனல் கார்ட்ல பல்ஜி கம்ப்ரஸ் இருக்கு, ஆபரேஷன் ஆக வேண்டியது இல்ல. ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பேஷண்ட் வந்து பெட்ல படக்கூடாது. தரையில பாய் போட்டு பிளாட்டா படுக்கலாம். இல்லைன்னா இந்த காட்ல வந்து மேட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுல துணி போட்டு அதுல வந்து பிளாட்டா படுத்துக்கலாம். சோ படுத்துட்டு பின்னாடி முன்னாடி ஒரு 5 ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும்.
மேக்ஸிமம் 5-6 டேஸ்ல கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிடுச்சு நிறுத்தாம 3 வீக்ஸ் அடிங்க. அடிச்சுட்டு போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா கிளியரான ஸ்பைன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். சோ இந்த மாதிரி எல்லா விதமான பெயினையும் வந்து 100% இது வந்து கிளியர் பண்ணும். ஒரே ஒரு பெயின் தான் அது கிளியர் பண்ணாது. எந்த பெயின்னா இப்ப ஏஜ்டு பீப்புளுக்கு இந்த முட்டுல கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகி நடந்தா மடக்குனா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெயினுக்கு நீங்க போய் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா டெம்பரவரா ரெடியூஸ் ஆகும், பட் கிளியர் ஆகாது. சோ அதுக்கு ட்ரையல் பண்ண வேண்டாம். டிமேக்ஸ் வந்து வூண்ட், அதாவது காயங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணமா ரொம்ப ஆறாத சுகர் புண், அதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து அல்சர் வூண்டுன்னு சொல்லி டீப்பா இருக்கும், இன்னொரு கேங்க்ரைன் ஃபார்ம் ஆகி சர்க்குலேஷனே இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆம்பிடேஷன் தான் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்ப்ரே இருந்தா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா கட் பண்ண வேண்டியது, ரிமூவ் பண்ண வேண்டியது, ஆம்பிடேஷன் பண்ண வேண்டியது இல்ல. நம்ம ஸ்ப்ரேலயே வந்து ரெக்கவரி பண்ணலாம். பட் அந்த ஸ்ப்ரே வந்து டைரக்டா அடிக்கணும். ஏன்னா அதுல சால்ட் இருக்கிறதுனால நீங்க டைரக்டா அந்த வூண்ட் அடிச்சீங்கன்னா பர்னிங் சென்சேஷன், எரிச்சல் ஃபார்ம் ஆகும். சோ அதனால வூண்டை நல்லா கிளீன் பண்ணுங்க. பண்ணிட்டு மேல வந்து ஒரு காட்டன் துணி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுங்க. போட்டுட்டு 7 இன்ச் வச்சு இந்த பக்கம் ஒரு 4-5 ஸ்ப்ரே, ஆப்போசிட்ல ஒரு 4-5 ஸ்ப்ரே கொடுங்க. நீங்க ஸ்ப்ரே பண்ண ஜஸ்ட் 7 செகண்ட் 2 மினிட்ஸ்ல அந்த உள்ள இருக்கிற பஸ் டெட் வாட்டர்லாம் ஸ்லோவா வெளியே வரும். நீங்க டெய்லி இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் அடிச்சீங்கன்னா மினிமம் 5 to 10 டேஸ்ல எல்லாம் வெளியே வந்து வூண்டு கம்ப்ளீட் ட்ரை ஆகும். சோ அதுக்கப்புறம் நீங்க டைரக்டாவே அடிக்கலாம், கிளாக் பண்ண வேண்டியது இல்ல. அப்போ உங்களுக்கு கோல்ட் இருக்கு உள்ள, இல்ல உங்களுக்கு எலும்பு தெரியுது, மசில்ஸ் இல்ல, நீங்க தைரியமா நீங்க மேல ஆப்போசிட் ஸ்ப்ரே கொடுங்க. இது செல்ல ரெஜிமெண்ட் பண்றதுனால அந்த மசில்ஸ் வந்து க்ரோ ஆகும், ஹோல் எல்லாம் ஃபில் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 10-15 டேஸ் மேல டைம் எடுக்கும். அடுத்து ஃபைனலா அந்த 2-3 டேஸ்ல அந்த வேஸ்ட் பக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து கிளியர் ஆகி ஒரு 20 to 30 டேஸ்ல பாத்தீங்கன்னாக்க வெறும் ஸ்டார் தான் இருக்கும். நீங்க போட்டோ வேற எடுத்து வச்சு பார்க்கலாம், இதுல வந்து வூண்டு இருந்துச்சு இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆகும். சோ இது மாதிரி எவ்வளவு நாள் பட்ட வூண்டு, அது வெரிகோஸ் வூண்டு இல்ல வாஸ்குலர் அல்சர் வூண்டு, இது மாதிரி என்ன டைப் வூண்டா இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா இது வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்ப ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு அடிப்படுது ஒரு இடத்துல, இப்ப காயம் வருது அப்படின்னா நீங்க ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா உடனே ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகும், பெயின் அரெஸ்ட் ஆகும். ஒருவேளை அடிப்பட்டதுனால ஸ்வெல்லிங் வந்தா கூட அது பலூன்ல இருந்து காப்பி இறங்கின மாதிரி அது வந்து ஸ்வெல்லிங் வந்து குறையும் நீங்க ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா. சோ ஒரு காயம் ஆரணும்னா குறைஞ்சது ஒரு 7-8 டேஸ் ஒருத்தருடைய பாடியோட கண்டிஷன் பொறுத்து டைம் எடுக்கும். பட் அந்த ஊடு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ல ட்ரை ஆகும். அகைன் திரும்ப ஈவினிங்கோ நைட்டோ ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லா கிளியர் ஆகி மேல வேஸ்ட்னு சொல்லக்கூடிய பக்கு வரும், அந்த மாதிரி வந்துடும். அதை ரிமூவ் பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ணீங்கன்னா ஸ்கார் நின்றும். சோ அதை ரிமூவ் பண்ணாம அதுக்கு மேலேயே ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்துட்டு விட்டுருங்க. அதுவே விழுகும். விழுந்தோன்னு பாத்தீங்கன்னா ஒரு காயம்னா அந்த இடத்துல ஸ்கார் இருக்கும். ஆனா ஃப்ரெஷ் இல்ல ஸ்காரே இல்லாம 100% வந்து என்ன செய்யணும், சேவ் பண்ணும். இதான் டிமேக்ஸ் உடைய வூண்டுக்கு யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி. இப்போ டிமேக்ஸ் வந்து பைல்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். சோ எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு பைல்ஸ் ஏன் வருது அப்படின்னா கான்ஸ்டிபேஷனா மோஷனை போய் வராத போது போய் உட்காந்து அழுத்தி போறதுனாலதான் அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ஃபார்ம் ஆறதுனாலதான் அங்க உள்ள மசில்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்கின் எல்லாம் வந்து டேர் ஆகி அதுல ப்ளீடிங் ஃபார்ம் ஆகி அதனால வந்து பைல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, பிஸ்ட்லாவும் ஃபார்ம் ஆகுது. சோ இதுக்கெல்லாம் வந்து டிமேக்ஸ் வந்து நீங்க பேனிக்கே வேண்டாம். நீங்க ஜஸ்ட் ஸ்ப்ரே வந்து 7 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சு ட்ரெஸ் மேல உள்ள பேக் பாடிலையோ அந்த பின்னாடி ஆசன வாயில இருந்து 7 இன்ச் வச்சு ஒரு 3 ஸ்ப்ரே கொடுங்க. முன்னாடி தொப்புளுக்கு நேரா வச்சு ஒரு 2 ஸ்ப்ரே வந்து கொடுங்க. இது மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 வேலை கொடுத்தீங்கன்னாக்க முதல் நாளே ரத்தம் என்றும் வலி எரிச்சல் இருக்காது. ஒரு 3 டேஸ்ல இவ்வளவு பெருசு 12 பெருசு வெளியில வரக்கூடிய அந்த பைல்ஸ் வந்து பட்டன் சைஸ் வரும். மேக்சிமம் வந்து ஒரு 7-8 நாள்ல வந்து உங்களுக்கு நல்ல ரூட்டோட அடிக்கும். நீங்க கண்டினியூவா 8 to 10 டேஸ் வரைக்கும் நல்லாவே கிளியரா அடிங்க. 100% உங்களுக்கு அந்த பைல்ஸ்ல வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ கிட்னி ஸ்டோன், அதாவது ரீனல்ல வரக்கூடிய ஸ்டோன், இது நிறைய எதனால வருது அப்படின்னா சரியா தண்ணி குடிக்காதனாலதான். இப்ப ஏசிலேயே இருக்கிறவங்க காலையில சாப்பிட்டு கொஞ்சம், மதியம் கொஞ்சம் சாப்பிட்டு, நைட்டு கொஞ்சம் அப்படி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா கிட்னி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிக்குது, உணவுல உள்ள சத்துக்கள் எல்லாம். அதை கடத்தணும் உடம்புக்கு அப்படின்னா வாட்டர் தான் ஒரு டிரான்ஸ்பர் கடத்தும். இப்ப அப்படி கடத்தாத போது அதுதான் உங்களுக்கு ஸ்டோனா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம டிமேக்ஸ் வந்து 100% சொல்யூஷன் கொடுக்கும். இது எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்க ஸ்டோன் என்ன எதுவும் சைஸ்ல இருந்தாலும் நீங்க வந்து பின்னாடி வந்து கிட்னில வந்து ஒரு 2-3 ஸ்ப்ரே கொடுங்க. சைட்ல யூரேட்டரால ஒரு 2 ஸ்ப்ரே கொடுங்க. தொப்புள்ள பிளாடர்ல ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. இது ஒரு நாளைக்கு 2-3 வேலை கொடுத்தீங்கன்னாக்க ஒரு 3 to 5 டேஸ்ல ஸ்டோன் எந்த சைஸ்ல இருந்தாலும் அதை உடச்சு பொடியாக்கி யூரின் வழியா கிளியர் பண்ணிடும். ஒரு 3 to 5 டேஸ்ல பாத்தீங்கன்னா அது என்ன ஸ்டோனா இருந்தாலும் அதை உடச்சு யூரின்ல வெளியே எடுக்கணும் கம்ப்ளீட்டா பொடியா. சோ நீங்க ஒரு 5-6 டேஸ் கழிச்சு போய் செக் பண்ணீங்கன்னா ஸ்டோனே இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிறதே தெரியல, ஆட்டோமேட்டிக்கா அது யூரேட்டரால இறங்கிருச்சு அப்படின்னா அந்த பெயின் வந்து கண்ட்ரோலே ஆகாது. நீங்க இன்ஜெக்ஷன் போட்டாலும் மாத்திரை சாப்பிட்டாலும் கண்ட்ரோலே ஆகாது. நீங்க ஹாஸ்பிட்டல் போய் லேசர் வச்சு உடைச்சா மட்டும்தான் அது கிளியர் ஆகும். பட் அந்த மாதிரி இறங்கிருந்தா கூட நீங்க ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அப்பவே பெயின் அரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா அடிச்சீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து 2-3 days to 5 daysல கிளியர் ஆகும். சோ இப்படிதான் அந்த ஸ்டோனுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுது.
நெக்ஸ்ட் இன்னைக்கு டிமேக்ஸ் வந்து கண்ணுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஐ இரிட்டேஷன், கண் எரிச்சல் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வருது. எதனால அப்படின்னா கண்டினியூவா டிவி பாக்குறதுனால ரொம்ப நேரம், கண்டினியூவா லேப்டாப் ஒர்க் பண்றதுனால, மொபைல் கண்டினியூவா பாக்குறதுனால, அதுல இருக்கிற சில ரேடியேஷன்ஸ் வந்து கண்ணுல வந்து அஃபெக்ட் பண்றதுனால கண்ணு வந்து ட்ரை ஆகுது, இந்த வெட்னஸ் இல்லாம. அப்படி ட்ரை ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு விதமான இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகும். இன்னும் சில பேருக்கு வெளியில போகும்போது சன்லைட்னாலயோ அல்லது டஸ்ட் பறதுனால கூட அவங்களுக்கு இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகலாம். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஸ்ப்ரே வந்து 2 கண்ணிலே 7 இன்ச்சு தூரத்துல 2 ஸ்ப்ரே கொடுங்க. இன்ஸ்டன்டா 7 செகண்ட் 1 மினிட்ல அந்த இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வரக்கூடியது வந்து மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அது எல்லாருக்கும் பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அதனாலதான் எல்லாருமே ஸ்பெக் போட்டுக்கணும். சோ அந்த மாதிரி அது உங்களுக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இன்ஸ்டன்டா 2 ஸ்ப்ரே கொடுங்க, அப்பவே கிளியர் ஆகும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் சிவியரா இருந்துச்சுன்னா ஒரு 2 hour 3 hour கேப்ல ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு அது வந்து மெட்ராசை வந்து ஹீல் ஆயிடும். சோ இதுதான் அதுல யூஸ் ஆகிற தன்மை. இப்போ ஃபீவருக்கு டிமேக்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபீவர் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க நார்மலா மனுஷனுடைய பாடியில வந்து 98.4 Fahrenheit வந்து ஹீட் வந்து இருக்கும். சோ இதுக்கும் ஒரு 100 to 103 இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளாம் பயப்படும். அது என்ன ஆக்சுவலா அப்படின்னா நம்ம பாடியில ஏதோ ஒரு வைரலோ இல்ல ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன செஞ்சிடும்னா அதை வந்து அழிச்சிடும். நமக்கு நோய் சக்தி இம்யூனிட்டி சரியா இல்லை அப்படின்னாக்க அதை அழிக்கிறதுக்காக நம்ம கிட்னில இருந்து வந்து எக்ஸ்ட்ரா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து ஃபீவர். சோ ஆனா இதை பார்த்து நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப பயந்துக்கணும். பட் அந்த டிமேக்ஸுக்கு இருந்ததுன்னா அது பயப்பட கூட வேண்டியது இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு காட்டன் துணி 3 துணி எடுக்க நல்ல ஈரத்துல நினைச்சிட்டு நல்லா ட்ரையா புழிஞ்சிருங்க. அதுக்கு மேல புழிஞ்சா ட்ராப் வரணும் கூட. அதை வந்து மெத்தையில உள்ள 2 அக்குள்ள வந்து வைங்க. அதுக்கு மேலேயே டிமேக்ஸ் ஸ்ப்ரே 2 ஸ்ப்ரே, அக்குள்ள 2 ஸ்ப்ரே கொடுங்க. அப்புறம் வயிற்று தொப்புல சுத்தி 2-3 ஸ்ப்ரே கொடுங்க. கொடுத்துட்டு நல்லா போட்டி படுங்க. ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துல உங்களுக்கு ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும். சோ இது வந்து என்ன மாதிரி ஃபீவரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வைரல் ஃபீவரா இருந்தாலும் சரி, இல்ல வேற என்ன மாதிரி ஃபீவரா இருந்தாலும் உங்களுக்கு ஃபீவரிஸா இருந்துச்சுன்னா இதான் மெத்தடு. இதை பண்ணீங்கன்னா ஃபீவர் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். சோ அதுக்கு வந்து டிமேக்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து டிமேக்ஸ் வந்து ஜென்ரலா நம்ம பாடியில யூஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்றேன். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும், ஆனா நமக்கு பாடியில சில ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க பாடியில சில சயின்ஸ்னாலையும் வருது. சொல்ற மாதிரி இன்னொரு வகையான சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்க நமக்கு பாடியில வந்து 7 விதமான சக்ராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த சக்ராஸ் மட்டும் தெரியாத மக்களா இருந்தா நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க, சக்ராஸ் பாடியிலன்னு சொல்லிட்டு அந்த 7 சக்ராஸ் எங்கேயும் காட்டும். சோ இந்த சக்ராஸ்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்தா கூட நம்ம ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த ஆறா வந்து நமக்கு என்ன செய்யணும், பாதிக்கும். சோ அப்ப அதனால நீங்க வந்து இந்த டிமேக்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா அந்த சக்ராஸ் பாயிண்ட் வந்து கொடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆப்போசிட் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அந்த சக்ராஸ் வந்து கரெக்ட் ஆகும். சக்ராஸ் கரெக்ட் ஆச்சுன்னா உங்க ஆறா வந்து என்ன ஆகும்னா என்ஹான்ஸ் ஆகும், நல்லா பயங்கரமா என்ஹான்ஸ் ஆகும். உங்க பாடியிலேயே நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பாடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஆக்டிவா இருக்கிறதுக்கு இதை டெய்லி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பாடியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சோ இது போக சப்போர்ட்டிங்கா நீங்க வந்துட்டு சென்ட்ரா பேர்ல ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். பிரைன் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அடுத்து நாக்கு கீழே அண்டர் த டங், அந்த சப்லிக்வல் சொல்லுவோம், அந்த ஏரியால ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னாக்க உங்க ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன், அது ஹார்ட்லயும் ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. இதெல்லாம் அங்க வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நேவல், அது ஒரு பாயிண்ட், அதுல நீங்க ஸ்ப்ரே கொடுங்க. முடிஞ்சா பின்னாடி கிட்னில ஸ்ப்ரே கொடுங்க. சோ இங்க இருக்கிற ஆர்கான்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிட்னி பிளஸ் இந்த ஏரியால வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். இதை தாண்டி நீங்க உள்ளங்கை உள்ளங்கால் இங்க வந்து எல்லா இதோட ஆர்கான்ஸ் கனெக்டா இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு ஆக்டிவா காமனா ஒரு ஹெல்த்தியான மனுஷனா இருக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிமேக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த டெய்லி ஒரு தடவை அடிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து டிமேக்ஸ் வந்து நமக்கு ஆயில்ல எப்படி சப்போர்ட் பண்ணுது, அதாவது குக்கிங் ஆயில், அதுல வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கிங் ஆயில் பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு ஜென்ரலா நம்ம ஆயில் வந்து சில பேர் வந்து செக்கெண்ணெய்னு சொல்லி வாங்குறோம், சில பேர் மார்க்கெட்ல இருந்து வாங்குறோம். இப்ப குக்கிங் ஆயில்ல செக்கெண்ணெய்ல என்ன இருக்குன்னா நம்ம பாடிக்கு தேவையான அன்சாச்சுரேட்டட் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகமா இருக்கு. அதே இந்த மார்க்கெட்ல உள்ள எண்ணெயில அதெல்லாம் இருக்கான்னா தெரியாது, அந்த கண்டிஷன் தான். இப்ப அது எந்த எண்ணெயா இருந்தாலும் நீங்க ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேல கொதிக்க வைப்போம். அதாவது பெருசா நம்ம ஃப்ரை பண்ணுவோம் எதையாவது போட்டு. அப்படி ஃப்ரை ஆகும்போது அது குறிப்பிட்ட சென்டிகிரேடுக்கு மேல அதிகமா கொதிக்குது. அப்படி கொதிக்கும் போது அது செக்கெண்ணெயோட அன்சாச்சுரேட் ஃபேட்டா இருந்தாலும் அது டிரான்ஸ் ஃபேட்டாவே மாறும். மார்க்கெட் எண்ணெய்ல ஈஸியா அது டிரான்ஸ் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். இந்த டிரான்ஸ் ஃபேட் எங்க போய் ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் ஹார்ட்ல போய் பிளாக்கா ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. இன்னைக்கு பிளாக் இல்லாத போர்ஷனே கிடையாது, எல்லாருக்குமே பிளாக் இருக்கு. எப்ப தெரியும், நமக்கு ஏதோ ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போறோம், அப்ப வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணா மட்டும்தான் எக்ஸாக்டா எவ்வளவு பெர்சன்டேஜ் பிளாக் இருக்கு அப்படின்னு தெரியும்.
இதை தாண்டி ஒரு வேற எந்த டெக்னாலஜிலையும் பிளாக் இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணலாமே தவிர எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருக்குங்கிறத கரெக்டா எக்ஸாக்டா தெரியாது. அப்ப அந்த மாதிரி இடத்துல நீங்க வாங்கக்கூடிய குக்கிங் ஆயில் அது எதுவா இருக்கும், செகண்ட்ல இல்ல மார்க்கெட்ல இருக்கிற ஏதோ ஒரு எண்ணெய் அதை வாங்கிட்டு சுத்தமான இடத்துல வச்சு காட்டலாம். நம்ம சொல்ற மாதிரி கண்டிஷன்ல வச்சுட்டு சுத்தமான இடத்துல 7 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சு இந்த பக்கம் ஒரு 2 ஸ்ப்ரே அடிச்சீங்கன்னா ஆப்போசிட் ஒரு 2 ஸ்ப்ரே. இது வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டிலுக்கு இந்த மாதிரி கொடுங்க, பாட்டில் இல்ல பாக்கெட்டுக்கு. இதுவே 5 லிட்டர் கேன் அப்படின்னா 3 ஸ்ப்ரே கொடுங்க. இதுவே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் டின்னா வாங்குறீங்க அப்படின்னாக்க 4 பக்கமும் 3 ஸ்ப்ரே கொடுங்க. சோ இது பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்க ஆயிலோட மாலிகுலா மாத்திடும், அதாவது அதோடைய டென்சிட்டி வந்து உடைச்சிடும். நெக்ஸ்ட் அதுல இருக்கிற விஸ்காசிட்டி வந்து டைல்யூட் பண்ணிடும், அந்த ஒட்டக்கூடிய அந்த விஸ்காசிட்டியை டைல்யூட் பண்ணிடும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆயில் ஊற்றினா ஆயில் மாதிரி ஃப்ளோ ஆகாது, வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆகும். ஊத்துனீங்கன்னா அந்த ஆயில் மாதிரி ஊற்றாது, வாட்டர் மாதிரி ஃப்ளோ ஆகும். அதுல நீங்க வடை பஜ்ஜி பூரி எது வேணாலும் மேக் பண்ணுங்க. நீங்க 10 வடை சாப்பிடுங்க, 10 பூரி சாப்பிடுங்க, யாருக்குமே அசிடிட்டி ஃபார்ம் ஆகாது, ப்ளோட்டிங் ஆகாது. ஏன் அப்படின்னா அதை எடுத்து செட் பண்ணிதான் தெரியும், ஆயில அதுல அப்சர்வ் ஆகாது. இது நான் வடக்குங்கிறதுக்காக சொல்ல, நீங்க அது மாதிரி பண்ணும்போது அந்த ஆயில் வந்து அதுல அப்சர்வ் ஆகிறது டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம் ஆகுது. அப்ப டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம் ஆகாதனால உங்க ஹார்ட்டுக்கு சேஃப்டி, பிளாக் வைட செய்யாதுன்னா ஸ்டோர் ஆகாது. சோ அதனால நீங்க எதுல அடிக்கிறீங்களோ இல்லையோ அவசியம் குக்கிங் ஆயில்ல கண்டிப்பா அடிங்க. அதை தாண்டி இன்னைக்கு குழந்தைங்க நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுல வந்துட்டு நம்மளும் வாங்கி கொடுத்துரும். என்ன பார்ப்போம், நம்ம எக்ஸ்பிரி பார்ப்போம், அவ்வளவுதான் பார்ப்போம். அதுல கவனிங்க டிரான்ஸ்ஃபேட் போட்டிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து சில சிப்ஸ் எல்லாம் 3.5 போட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி 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 டேஞ்சர். சோ இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க ஹார்ட் அட்டாக் வருது. லாஸ்ட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி வைரல் 13 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக். லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் பாண்டிச்சேரியில எக்ஸாம் எழுதிட்டு இருந்த ஒரு பொண்ணு 10th எக்ஸாம்ல மேக்ஸ்ல அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துச்சு. சோ ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிடுற அதிகமான ஸ்நாக்ஸ் அதுல இருக்கிற டிரான்ஸ்ஃபேட். சோ அப்ப அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, நல்லது. அப்படி அவாய்ட் பண்ண முடியல, அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் மொத்தமா வாங்கிக்கணும். ஒரு 200-300 ருபீஸ்க்கு வாங்கிருங்க. வாங்கிட்டு ஒரு கவர்ல கட்டி வச்சுட்டு சுத்தி 4 பக்கமும் வந்து ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த ஸ்நாக்ஸை கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு திரும்ப பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா ஸ்நாக்ஸ் சாப்பிட குழந்தைங்க பசிக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க காலமே வந்து கெட்டு போய் கிடக்கும். சோ இது வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு அந்த ஹெல்த்தியா போறதுனால காலமே ஆக்டிவா இருக்கும். அப்ப உங்களுக்கு அவங்க பசிக்குதுன்னு சொல்லும்போது வீட்டுல சாப்பாடு கொடுங்க. சோ அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு இது ஒரு நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி சேஃப்டியா வந்து இந்த டிமாக்ஸ் வந்து இருக்கு. சோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. தேங்க்யூ.